பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் பிஃபார்ம் கோர்ஸு பிரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய பிஃபார்ம் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ரவுண்டில் வராது அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான நியூஸை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பற்றி கோபியோட கருத்து என்ன அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 2வது ரவுண்டோட அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி நடக்க போகுது. 15ஆம் தேதி செப்டம்பர் 15ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட்டு வந்த உடனே அந்த அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு செப்டம்பர் 19ஆம் தேதிக்குள்ளே காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நிறைய விஷயங்களை நான் இங்கே பேச போகிறேன். இப்போ நம்ம இந்த டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டை பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து டீட்டெயிலான அப்டேட், அதாவது நமக்கு டென்டேட்டிவ் வேக்கன்சி 10ஆம் தேதி இன்னைக்கு வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா பிஃபார்ம் கோர்ஸு, ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய பிஃபார்ம் கோர்ஸை தூக்கிட்டு மற்ற சீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேக்கன்சியில் போட்டிருக்காங்க. பிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜில் வராது 2வது ரவுண்டுக்கு. அதே போல் நமக்கு வந்து புதிய ஷெட்யூலும் கொடுத்துருக்காங்க. எதுக்கு சார் வராது, அது என்ன ரீசன், என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. அதோடைய முழு விளக்கத்தையும் நம்ம இங்கே உங்களுக்கு படித்து காமிச்சிடுறேன். என்னன்னே தெரியல, 2வது ரவுண்டு இந்த வருஷம் மிகப்பெரிய பஞ்சாயத்தாக தான் போயிட்டுருக்கு. எதுக்காக இப்படியெல்லாம் இப்போ தடை பண்ணுறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வந்துட்டுருக்கு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எனக்கே கடுப்பாக இருக்குது. ஏன்னா பசங்க வந்து எல்லாரும் ஒரு பக்கம் கவுன்சிலிங்லாம் ஆரம்பித்து காலேஜில் போய் படிச்சுட்டு இருக்க நேரத்தில் இப்படியெல்லாம் அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இப்போ இருந்தாலும் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விவரத்தை படி பார்க்கும்போது நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட், அதாவது நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றத்துலேருந்து ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. அந்த உத்தரவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஃபார்ம் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய சீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்கான அந்த சீட்டுக்கு வந்து நீங்கள் எப்போயிலேருந்து அந்த கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னா அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்றத்தோட உத்தரவு. அதனால் அதை மதிச்சே ஆகணும். அதனால் அந்த பிஃபார்ம் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ், ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் மட்டும் நமக்கு இந்த 2வது ரவுண்டில் வராது அப்படிங்கிறத இங்கே சொல்லிக்கிறேன் நான். ஸோ இதில் என்னோட கருத்து என்னங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். இருந்தாலும் இப்போ இந்த டேட்டை பார்த்துடலாம். என்னன்னா இந்த கவுன்சிலிங் வந்து மற்ற கோர்சஸ்க்கெல்லாம், மற்றபடி கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய பிஃபார்ம் கோர்ஸு, பிபிடி, பிஓடி, அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ்ஸு, மற்ற கோர்சஸ் எல்லாமே பிஃபார்ம் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வந்துடும். ஆனால் ப்ரைவேட் காலேஜில் மட்டும் வராது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி, செப்டம்பர் 11ஆம் தேதி, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 13ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக 15ஆம் தேதி நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாயிரும். செப்டம்பர் 15ஆம் தேதி ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் அன்னையிலேருந்து ரிசல்ட் வெளியான நாள்லேருந்து அலாட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு செப்டம்பர் 19ஆம் தேதிக்குள்ளே நம்ம வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஒப்பீனியன், இதில் இந்த பிஃபார்ம் கோர்ஸ் வராதுன்னு சொல்கிறாங்கல்ல ப்ரைவேட் காலேஜிலலாம், ஒருவேளை மாப்பப் ரவுண்டில் சேர்க்கலாம். மாப்பப் ரவுண்டு ஒன்று நடக்கும். மாப்பப் ரவுண்டில் நமக்கு சேர்த்து விடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ப்ரைவேட் காலேஜ் தான், அங்கே போய் சேர்ந்துட்டு மறுபடியும் பசங்க வந்து நிறைய பேர் இப்போ இங்கே பிஃபார்ம் எடுக்கணும், பிஃபார்ம் கோர்ஸ் படிக்கணுன்ட்டு ஆசையோடு இருப்பீங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோங்கிறது ஒரு ஏமாற்றமான ஒரு வீடியோ தான். ஏன்னா நமக்கு பிஃபார்மே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ கவர்மெண்ட் காலேஜிலலாம் நிறையாவே இல்லை. உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜில் ரொம்ப குறைவான சீட்ஸ் தான். என்னென்னா இங்கே பாருங்களேன், 35 சீட்டு தான். 35 சீட்டு தான் இருக்குது. 2 காலேஜ் தான் இருக்குது கவர்மெண்ட் காலேஜில். அப்போ ப்ரைவேட் காலேஜ் இங்கே வரப்போகிறது இல்லை. அப்போ பிஃபார்ம் எடுக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது. அதனால் நீங்கள் யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். மாப்பப் ரவுண்டில் நமக்கு பிஃபார்ம் சீட்டை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அது 1ஆம் தேதிங்கிறனால, அக்டோபர் 1ஆம் தேதிங்கிறனால அடுத்த ரவுண்டில் வரலாம் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். இதை ஏன் இப்படி போட்டு, ஏன்னா டிலே பண்ணி பசங்க வந்து இப்போ ப்ரைவேட்டு மாதிரி ப்ரைவேட்லேருந்து கவர்மெண்ட் மாறுவாங்க. இந்த மாதிரி நிறைய சிக்கல்லாம் இருக்குது. இந்த கவுன்சிலிங்கே என்னென்னா ப்ரைவேட் காலேஜ் போகிறவங்க கடைசியாக கவர்மெண்ட் மாறுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளத்தை நான் போன வருஷம் பசங்கள்கிட்ட இருந்து நிறைய பார்த்துருக்கேன். மாணவர்களை போட்டு அப்படியே கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் நான் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்லிக்கிறது, பிஃபார்ம் இங்கே வராதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான ஒரு செய்தி தான். அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்றும் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு அந்த கோர்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் தான் பிஃபார்ம் தான் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா
அப்படியே ஸ்டாப் பண்ணி இருங்க. பிரைவேட் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கவர்மெண்ட் காலேஜை மட்டும் வச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிடுங்க, பார்க்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு அடுத்தடுத்து பிஃபார்ம் எப்போ ஆட் ஆகுதோ ஆட் ஆகும்போது நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது. அதனால் கவலைப்படாமல் கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. இருக்கக்கூடிய சீட்டு உங்களுக்கு தான் அந்த சீட்டு. ஒரு 5000 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைவேட் காலேஜில் பிஃபார்ம் கோர்ஸுக்கு இருந்துச்சு. அந்த சீட்டு உங்களுக்கு தான், அதை யாராலும் எடுக்க முடியாது, அது உங்களுக்கு தான். என்ன சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஆர்டரில் என்ன கொடுத்துருக்காங்க? வேற ஒன்றும் கொடுக்கலையே. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து அதுக்கான அந்த சீட்டுக்கான கவுன்சிலிங்கை நீங்கள் நடத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த பிஃபார்ம் சீட்டு வரவே வராதுன்னுலாம் இங்கே யாரும் சொல்லலை. ஸோ அதனால் கவலைப்படாமல் கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. உங்களுக்கு நான் கான்ஃபிடென்ட் தரேன், தைரியமாக இருங்க, எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கும். சரியா? நம்பிக்கையோடு இருங்க. நிறைய பேர் எனக்கு வந்து ஒரு ஃபோன் நம்பர் நம்ம கொடுத்துட்டோம்னா கடகடன்னு ஒரே காலாக வந்துட்டு இருக்கு. ஃப்ரீ சர்வீஸ்லாம் நம்ம பண்ண முடியாது. இந்த மக்களுக்காக நான் பண்ண நன்மையெல்லாம் ஏகப்பட்ட நன்மை, அதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு. உங்களுக்கு பெய்டு சாய்ஸ் ஃபில்லிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். பெய்டுனா பணம் நீங்கள் எனக்கு கொடுக்கணும், அதுக்கு தான் நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுப்பேன். சரியா? அது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். பெய்டு சாய்ஸ் ஃபில்லிங், இலவசமான சாய்ஸ் ஃபில்லிங் இங்கே கிடையாது. சரியா? அதை சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது தகவல் உங்களுக்கு தேவைன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச், பாய்.